பண்டைய நேர மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி இந்த ரோட்டில் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பார்த்திங்கன்னா சேலம் டு பெங்களூர் போய்கிட்டு இருக்கோம். போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா தொப்பூரில் வந்து அதிக விபத்துக்கள் நடந்த காரணத்தினால வந்து பார்த்திங்கன்னா இப்போ பாலம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த தொப்பூர் பாலம் மிக ஒரு பிரம்மாண்டமான ஒரு பாலமாக வந்து தயாராகிக்கிட்டு இருக்கு. ஒரு 70-80 அடி உயரத்துக்கு பில்லர் போட்டு இந்த பாலம் அமைக்கும் பணி வந்து ஃபாஸ்ட்டாகவே நடந்துக்கிட்டு இருக்குன்னு கூட சொல்லலாம். அதிக விபத்து நடக்கிற காரணத்தினால இந்த பாலம் கட்டும் பணி வந்து ஃபாஸ்ட்டாகவே நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு மலையை குடஞ்சி வந்து இந்த ஃபோரை வந்து அமைச்சிருப்பாங்க. அதுவும் வளைவுகள் வந்து நிறையா இருக்குது. போக்குவரத்து வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக உள்ளது. பெங்களூருக்கு போகக்கூடிய ஒரு முக்கியமான சாலை. தினம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா விபத்துகள் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். லாஜிஸ்டிக் லாரிகள்லாம் வந்து இந்த ரோட்டில் பயணம் பண்ணுறது ரொம்ப சிரமமாகவே இருந்தது. இந்த பாலம் கட்டும் பணிக்கான வேலைகள் நடந்துக்கிட்டு இருந்தாலும் போக்குவரத்திற்கு எந்த ஒரு பாதிப்புமே இல்லை. 700 கோடியிலேருந்து 875 கோடி செலவுக்குள்ளே இந்த பாலத்தின் வேலைகள் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடந்துக்கிட்டு இருக்குது. கடந்த 2 ஆண்டுகளாகவே இந்த பாலம் வேலைகள் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. ஹில்ஸில் வந்து வேலை பார்க்குறது வந்து ஒரு சிரமமான விஷயம். பாலம் கட்டும் பணி ரொம்ப ஒரு சிரமமான விஷயம். அதுவும் இவங்க கட்டுற பாலம் வந்து அவ்வளோ அருமையாக இருக்குது. இந்தியாவில் இப்படி ஒரு பாலம் கட்டியிருக்க மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இரவு நேரத்துலையும் இங்கிட்டு செல்பவர்கள் தயவு செஞ்சு மெதுவாகவே போங்க. பாலம் கட்டும் பணி வேறு நடந்துக்கிட்டு இருக்குது. ரோடுகள் கொஞ்சமாக வந்து டைவர்ட் பண்ணி தான் வந்து விட்டுருக்காங்க. பட் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே போங்க. மேக்ஸிமம் வந்து லாரிக்கு பின்னாடி போகிறத தவிர்த்துருங்க. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஹில்ஸ் ஏறுறப்ப அதிகமான பாரங்கள் ஏற்றிட்டு போகிறதுனால என்ன வேணாலும் நடக்கும். ஸோ அவர்களுக்கான வழியை வந்து நீங்கள் விட்டுருங்க. இரவு நேரங்களில் நான் சென்ற போதும் வீடியோ எடுத்திருக்கு, அதையும் பாருங்கள். அதையும் அப்லோட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். ஸோ இந்த பாலத்தை பற்றி அடுத்தடுத்து உங்களுக்கு நான் அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். மீண்டும் மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.